ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஃபங்ஷன் போயிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா? ஃபங்ஷன் முடிச்சுக்கிட்டு, அப்படியே வந்து இன்னைக்கு தங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணோம். சரி அப்படியே கொஞ்ச நேரம் கடற்கரையில போய் உட்காரலாம். மணி 11:30 மணி ஆச்சு. எப்போமா வரப்போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பிள்ளைங்க எப்போவுமே ஒவ்வொருக்கு வந்தாலே கடற்கரையில இருந்து அந்த மணலில் நல்லா விளையாடுவாங்க. அவங்களுக்கு அதான் பிடிக்கும். அதுக்காக தான் அவங்க மெயினாக வரதே. இன்றைக்கும் அதேமாதிரி நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டு 11:30 மணிக்கு தான் வந்து உட்காந்துருந்தோம். பிள்ளைங்கலாம் வந்து அது சிவலிங்கம்லாம் அப்படியே மண்ணுனால் செஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களுமே அப்படி தான் சின்ன வயசில் இப்படி தான் விளையாடுவோம். ஆனால் அந்த பழக்கம் இப்போ பிள்ளைங்க படிக்கிறாங்க. அது நல்லாயிருக்கும். எப்படி நேரம் போகனே தெரியாது. பெரிய ஆளும் அப்படி தான் விளையாடிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்களும் வந்து எங்கள் அம்மாவுமே வந்து பாருங்கள் சிவலிங்கம் அந்த மண்ணில் செஞ்சு அப்படி விளையாடிட்டு இருக்காங்க. எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. ஆனால் செம கூட்டம். இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. கடற்கரையில் அந்த பக்கத்தில் ஃபுல்லாவுமே எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. தூங்குறதும், செல் யூஸ் பண்ணுறதும், எழும்பி சின்ன பிள்ளைங்களும் அங்கேயும் விளையாடுறது மாதிரி இருந்துச்சு. கரையிலே இருக்க முடியல. அவ்வளவு காற்று. அந்த கடற்கரை காற்று வந்து எனக்கு வேறு அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, என்னால் இருக்க முடியல. பிள்ளைங்களுக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து அதில் உட்காந்துட்ருக்கேன். ஆனால் கடலில் வந்து நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. அது தெரியல. சின்ன பிள்ளைங்கலாம் சைட்லேருந்து விளையாடிட்டு இருக்காங்க. கரையிலே நம்மளால் இருக்க முடியல. எப்படி தான் இந்த ராத்திரியில் குளிக்காங்களோ தெரியல. அதெல்லாம் வந்து இந்த சாமிக்கு அருள்னான்னு சொல்லணும். வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது வந்து எங்கள் வீட்டில் ரெண்டாவில் வந்து அவள் தூங்கிட்டா. தூக்கம் வந்துடுச்சு. அப்போ என்ன இங்கே இருக்கண்டா நம்மளும் தூங்கிடலாம் அப்படின்ட்டு கோயில் பக்கத்துலேயே வந்து தூங்கினோம். எப்படி தூங்கினே தெரியல. தூங்கும்போது மணி 1:30 மணி ஆகிட்டு. செம தூக்கம். நல்லா தூக்கம் வந்துச்சு. காலையில் 6 மணிக்கு எழுப்பி விட்டாங்க எங்கள் அம்மா. 6 மணிக்கு எழும்புனதோட சரி அப்போ நம்ம கடல் குளிக்க போகலாம் அப்படின்னு கடற்கரையில் வந்து உட்காந்துருக்கோம் இன்றைக்கி. 6 மணிக்கே நல்லா வெயிலெலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, சரி அப்போ இனி குளிக்கலாம், குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம். வேணா வந்து விசாகத்துக்கே வரணும்னு நினச்சோம். எங்களால் வந்து வர முடியல. ப்ரோக்ராம் இருந்ததுனால வர முடியல. சரி இன்றைக்கி நம்ம வந்து அப்போ குளித்து சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு. கடல் குளிக்க கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சின்ன வயசுலலாம் இதில் வந்து உருண்டை அடித்து விளையாடி குளிச்சிருப்போம். இப்போ நம்ம வந்து உருண்டை அடிச்சுலாம் குளிக்க முடியாது. உள்ளே போவதுக்கே வந்து பயமாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கு வரவங்களாம் மேக்ஸிமம் கடல் குளிச்சுக்கிட்டு தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அதனால் சரி அப்போது நம்மளும் வந்து கடல் குளித்து நிறைய நாள் ஆச்சு, குளிச்சிடலாம், உள்ளே முங்கிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா பயமாக இருக்குது. அப்போ சரி அதில் உட்காந்துட்டேன். அப்படியாவது வந்து நம்மளால் அலை வந்து குளிப்பாட்டிட்டு போயிடும் அப்படின்னு அதில் உட்காந்துருந்தேன். ஆனாலும் வந்துட்டு அலை கொஞ்சம் வேகமாக அடித்து நம்மளை பிடிச்சி வெளியே தள்ளுது. சின்ன பிள்ளைலாம் ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கு. எப்போ தான் விளையாடுறாங்களோ தெரில. சரி அப்போ ஒரு விளையாட்டு லேசாக தொட்டு தலையில் வச்சாச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறமா கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து இந்த சுயம்பலிங்க சாமி கோயிலில் இந்த விபூதி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இது சந்தனம். இந்த சந்தனம் வந்து நமக்கு நல்லா பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, நிறைய பேருமே வந்து கோயில் சாமி கும்பிட்டு ஃபுல்லாகவே சந்தனம் பூசிட்டு தான் வருவாங்க. எனக்குமே இது நல்லா பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கோயில் போனால் சந்தனம் பூசாமல் வந்ததே கிடையாது. நம்ம கையில் வந்து முகத்தில் இப்படியெல்லாம் பூசுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே பிள்ளைங்களுக்கும் பூசிவிடுவேன், நானும் பூசிவிடுவேன். அது வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் என்னமோ தெரியல, சந்தனம் பூசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசைக்கம்மன் கோயிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சரி கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். மணி இப்போமே 8 ஆகிட்டு. என் வீட்டுக்கு கிளம்பணும். அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டோம். ஆளுக்கு 2 தோசை வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கிளம்பலான்னு சொல்லி வந்தால் பிள்ளைங்க சொன்னாங்க அது நம்ம இங்கே வளையல் வாங்க போகணும் அப்படின்ட்டு. நாங்களுமே சின்ன வயசில் விசாகத்துக்குலாம் வந்தால் இந்த வளையல் கடை திருவிழா கடை பார்க்கணுன்னா நாங்களே வந்து நல்லா ஆசையாக வருவோம். திருவிழா கடையெல்லாம் வந்து ஆனால் அப்போ நாங்கள் வளையல் போட்டு ஸ்லைடு இப்படி தான் வாங்கினோம். நான் பிள்ளைங்க இப்போ வளையல் போட்டு ஸ்லைடுன்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது விளையாட்டு சாதனம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வராங்க. 2 கடை தான் இருந்துச்சு. எப்போவுமே ஒவ்வொருக்கு வந்து நம்ம வளையல் கடைக்கு வராமல் போகவே மாட்டோம். பெரிய அளவில் எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் பிள்ளைங்களுக்காக அப்படியே வளையல் கடையில் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் செம வெயில். இந்த வெயிலெலாம் வந்து சமாளிக்க முடியாது. காலையில் இவ்வளோ வெயிலெலாம் இனி போக நல்லா வெயில் அடிக்கும். சரி நம்ம வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, நம்ம இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு அப்படியே வளையல் கடையை சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நிறையா வாங்கிட்டு வந்தாச்சு. இனி மணி 8:30 அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் வெயில், செம வெயில் ஒவ்வொரு பக்கம்லாம். நமக்கு இந்த வெயிலெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரில, வெயிலில் அப்படிலாம் சமாளிக்க முடியல. நைட்டு வேறு லேட்டாக தூங்கினோமா, கடல் குளித்தோமா, அந்த அங்கே உள்ள தண்ணியெல்லாம் ரொம்ப உப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா வீட்டில் போய் நல்ல தண்ணியில் குளித்தா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கேன். எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தா எங்கள் ஊரில் மழைக்கு இருட்டு, வெயிலே அடிக்கலை. அங்கே நல்ல வெயில், இங்கே வந்து பார்த்தா வந்து வெயிலே இல்லை. அப்படியே சூப்பராக அழகாக இருந்துச்சு.
இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வந்து பெரிய அளவில் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுல நமக்கு வேலை ஒன்றும் ரொம்ப இருக்காது, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலும் இல்லையா. சரி அப்போ வீட்டில் போய் நல்லா தூங்கிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து நைட்டு தூங்காதனால வீட்டில் வந்து செமையாக ஒரு தூக்கம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.